கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார். லூக்கா 15வது அதிகாரம். தூர தேசத்துக்கு போன கெட்ட குமாரன் மறுபடியும் தகப்பனை தேடி வருகிறார். வேசிகள் பின்னாடி சொத்தை பாதி பிரிச்சுட்டு எல்லா சொத்தையும் வீணடிச்சிட்டு எல்லாத்தையும் இழந்தவனாய் இப்ப கெட்ட குமாரன் வருகிறான். கெட்ட குமாரன் வரும்போது அவன் தூரத்துல வரும்போதே தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்தார். அவனை அணைச்சுக்கிட்டார். இதே கரம்தான் இன்னைக்கு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம். ஆண்டவரை விட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிருக்கலாம். நான் பைபிள் படிச்சு ரொம்ப காலம் ஆச்சு பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆச்சு, ஆண்டவர் விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். இப்படி கெட்ட குமாரனை போல ரொம்ப தூரத்துல நீங்க போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு கரம் உங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. உங்களை அணைக்க ஒரு கரத்தை இயேசு விரித்திருக்கிறார். அவருடைய கரம் அணைக்கிற கரம். இன்னைக்கும் அந்த கரம், இந்த கெட்ட குமாரன் திரும்ப வரும்போது தகப்பன், நான் அப்பா வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னா கெட்ட குமாரன் திரும்ப வருகிறார். ஆனா கெட்ட குமாரனை அணைத்து அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனுடைய வஸ்திரத்தை மாத்துங்க, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க, கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, இவனுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுங்க, நல்லா மேலமெல்லாம் வாஸ்து இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் மாறட்டும். என் பையன் திரும்ப வந்துட்டான்னு வேலைக்காரனாய் அப்பா அணைக்கல, பிள்ளையாய் அணைத்தார். அவனை மறுபடியும் ஆசீர்வதித்தார். இழந்து போன அந்த ஸ்தானத்துல மறுபடியும் அவனை நிறுத்தினார். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்றேன், எதெல்லாம் நீங்க இழந்து போயிருக்கிறீங்களோ அதே ஸ்தானத்துல உங்களை மறுபடியும் நிறுத்துகிற ஒரு கரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது.